வாங்க நம்மள சுத்தி இருக்கிற ஒரு முக்கியமான வேதியியல் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம மருந்து பெட்டியிலிருந்து நாம பயன்படுத்துற எரிபொருள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இவங்க இருக்காங்க. அதுதான் ஆல்கஹால்கள், ஃபீனால்கள் மற்றும் ஈதர்கள் குடும்பம். வாங்க அவங்கள பத்தி விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்ல இருக்கிற ஃபர்னிச்சரை பாலிஷ் போடுறதுல இருந்து நம்ம படிக்கிற பேப்பர் வரைக்கும், ஏன் நம்ம சாப்பிடுற உணவுல கூட இவங்க இருக்காங்க. சொல்லப்போனா இந்த வேதியியல் குடும்பம் இல்லாம நம்மளோட இந்த நவீன உலகமே இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. அடிப்பட்டா போடுற ரப்பிங் ஆல்கஹாலுக்கும், ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற கிருமி நாசினிக்கும், அப்புறம் நம்ம டீல போடுற சர்க்கரைக்கும், இது மூணுக்கும் பொதுவா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதுல்ல, ஆனா ஒரு ரகசிய கனெக்ஷன் இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை. இது எல்லாமே ஒரே கெமிக்கல் குடும்பத்தை சேர்ந்ததுதான். ஆல்கஹால்கள், ஃபீனால்கள் மற்றும் ஈத்தர்கள். இந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் நம்ம உலகத்தை இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆக்சிஜன் குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம். இவங்களை எது இவ்ளோ ஸ்பெஷல் ஆக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மொத்த குடும்பத்தோட அடிப்படை ஃபார்முலாவே ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் அணுவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஆக்சிஜன் கொண்ட குரூப்பை சேர்க்கும்போது தான் இந்த அற்புதமான குடும்பமே உருவாகுது. அவ்வளவுதான் விஷயம். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பாருங்க, ஒரே ஒரு சின்ன அமைப்பு மாற்றம் எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு. ஆல்கஹால்ல அந்த OH குரூப் ஒரு சாதாரண கார்பன் செயின்ல இணைஞ்சிருக்கு. ஆனா ஃபீனால்ல அது நேரடியா ஒரு பென்சீன் ரிங்கு மாதிரி ஒரு நறுமண வளையத்தோட இணைஞ்சிருக்கு. இந்த ஒரு சின்ன இணைப்பு வித்தியாசம்தான் அதோட குணத்தையே தலைகீழா மாத்திடுது. கடைசியா இந்த குடும்பத்தோட மூணாவது உறுப்பினர் ஈதர். இங்க ஆக்சிஜன் ஒரு பால மாதிரி 2 கார்பன் குரூப்ஸை இணைக்குது. ஒரு சாண்ட்விச் மாதிரி நினைச்சுக்கோங்க. 2 கார்பனுக்கு நடுவுல ஆக்சிஜன் இருக்கு. சரி, இந்த சின்ன சின்ன அமைப்பு வேறுபாடுகள் எப்படி அதோட குணங்களை, அதாவது அதோட கொதிநிலை, கரைதிறன் மாதிரியான விஷயங்களை பாதிக்குதுன்னு பாப்போமா? வாங்க பார்க்கலாம். இந்த மூலக்கூறுகளோட அமைப்பை பாருங்க. மெத்தனால், ஃபீனால், மீத்தாக்சி மீத்தேன். இதுல இருக்கிற பாண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களை கவனிங்க. இந்த சில டிகிரி மாற்றங்கள் தான் அதோட குணங்களையே ஒட்டுமொத்தமா மாத்திடுது. இது ஒரு ஆச்சரியமான கேள்வி இல்லையா? பொதுவா ஒரு பொருள் எடை அதிகமா இருந்தா அதோட கொதிநிலையும் அதிகமா இருக்கும். ஆனா ஆல்கஹால்கள் இந்த விதிய ஃபாலோ பண்றதில்ல. ஏன்? அதுக்கு காரணம் மூலக்கூறுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரகசிய பிணைப்பு தான். அந்த ரகசிய பிணைப்புக்கு பேரு தான் ஹைட்ரஜன் பிணைப்பு. ஆல்கஹால்கள்லயும் ஃபீனால்கள்லயும் இருக்கிற OH குரூப்ஸ் ஒரு காந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு ரொம்ப வலுவா ஒட்டிக்குது. இதனால இந்த மூலக்கூறுகளை பிரிக்கிறதுக்கு நிறைய சக்தி தேவைப்படுது. அதனால தான் அதோட கொதிநிலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நம்பர்ஸ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எத்தனால், மீத்தாக்சிமீத்தேன், புரோபேன், இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாலிகுலர் வெயிட் தான். ஆனா எத்தனாலோட கொதிநிலை மட்டும் மத்த 2 விட கிட்டத்தட்ட 100 டிகிரி அதிகம். பாத்தீங்களா ஹைட்ரஜன் பிணைப்போட சக்திய? இந்த நட்பு மனப்பான்மை தான் அது ஏன் தண்ணியில நல்லா கரையுதுங்கிறதுக்கும் காரணம். ஆல்கஹால்களும் ஃபீனால்களும் தண்ணி மூலக்கூறுகளோட ரொம்ப சுலபமா ஹைட்ரஜன் பிணைப்புகளை, அதாவது ஒரு நட்பை உருவாக்கி கொள்ளும். அதனாலதான் அது தண்ணியில ஈஸியா கரைஞ்சிடுது. சரி, இவ்வளவு பயனுள்ள இந்த குடும்ப உறுப்பினர்களை வேதியியலாளர்கள் எப்படி உருவாக்குறாங்க? வாங்க, லேப்லயும் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இது எப்படி நடக்குதுன்னு ஒரு குட்டி டூர் போயிட்டு வரலாம். ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கான ஒரு பொதுவான வழி இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆசிட் ஆல்கீனை தாக்கி அதை ரியாக்ஷனுக்கு தயார் பண்ணும். அப்புறம் தண்ணி மூலக்கூறு அதோட போய் சேரும். கடைசியா ஒரு புரோட்டான் வெளியே போனதும் நமக்கு தேவையான ஆல்கஹால் கிடைச்சிடும். உலகத்துல தயாரிக்கப்படுற பெரும்பாலான ஃபீனால் இந்த முறையில தான் உருவாகுது. கியூமீன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஹைட்ரோகார்பன்ல இருந்து இதை தயாரிக்கிறாங்க. இது ஒரு செம ஸ்மார்ட்டான ப்ராசஸ். ஏன்னா இதுல ஃபீனால் மட்டும் இல்லாம அசட்டோன் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான வேதிப்பொருளும் நமக்கு கிடைக்குது. ஒரே கல்லுல 2 மாங்கா. இப்போ இந்த சேர்மங்களோட வினைத்திறனை பத்தி பார்க்கலாம். குறிப்பா ஃபீனால்களை ஆல்கஹால்கள் கிட்ட இருந்து தனியா காட்டுற ஒரு முக்கியமான குணம் இருக்கு. அதுதான் அதோட அமிலத்தன்மை. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிர். 2துலயுமே OH குரூப் தான் இருக்கு. ஆனா ஃபீனாலுக்கு மட்டும் அமிலத்தன்மை இருக்கு, எத்தனால் நடுநிலையா இருக்கு. ஒரே மாதிரி குரூப் இருந்தாலும் ஏன் இந்த குணாதிசய மாற்றம்? இதுக்கு என்ன காரணம்? இந்த ரகசியம் அந்த பென்சீன் வளையத்துக்குள்ள தான் இருக்கு. ஃபீனால் ஒரு புரோட்டானை இழந்ததுக்கு அப்புறம் உருவாகிற நெகட்டிவ் சார்ஜ அந்த பென்சீன் ரிங் தங்களுக்குள்ளே பகிர்ந்துக்குது.
இந்த மாதிரி சுமையே பகிர்ந்துக்கிறதுனால அந்த அயனி ரொம்ப நிலைத்தன்மையா மாறுது. அதனால தான் ஃபீனால் ரொம்ப சுலபமா புரோட்டானை இழந்து அமலமா செயல்படுது. சரி, இவ்ளோ நேரம் நாம தியரி பார்த்தோம். இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். இந்த மூலக்கூறுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். நொதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன். இது மனிதகுலம் ரொம்ப காலமா பயன்படுத்துற ஒரு டெக்னாலஜி. இங்க என்ன நடக்குதுன்னா, ஈஸ்ட்ல இருக்கிற என்சைம்கள் சர்க்கரைய எத்தனாலா மாத்துது. இது கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் ஒன்னு சேர ஒரு அருமையான இடம். மருந்து உலகத்துல ஃபீனாலோட பங்கு எவ்ளோ முக்கியம்னு பாருங்க. உலகத்திலேயே அதிகமா பயன்படுத்தப்படுற மருந்துல ஒன்னான ஆஸ்பிரின் சாலிசிலிக் அமிலம்ங்கிற ஒரு ஃபீனால்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வேதியியல்ல அமைப்பு தான் எல்லாமே. ஒரு அணுவோட எடத்த மாத்தினாலும் இல்ல ஒரு பிணைப்பை மாத்தினாலும் அந்த மூலக்கூறோட குணமே மொத்தமா மாறிடும், அதோட பயன்பாடும் மாறிடும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணும்போதோ இல்ல ஒரு ஆஸ்பிரின் எடுத்துக்கும் போதோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம நமக்காக வேலை செய்யற இந்த அழகான ஆக்சிஜன் குடும்பத்தோட வேதியியல்ல நினைச்சு பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எவ்வளோ அற்புதமானது இல்லையா?